ஆண்ட்ராய்ட் போன்ல கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தும் நண்பர்களே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கூகுளோட குரோம் ப்ரௌசரோட இந்த மார்க்கெட் ஷேர் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 90% கையில பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்பனா இவங்களுடைய ஆதிக்கம் இந்தியால எவ்வளவுன்னு பார்த்து, அப்ப அதிகம் பேரு இந்த கூகுளோட குரோம் ப்ரௌசர் தான் பயன்படுத்துறாங்க. நீங்க எப்படி எனக்கு தெரியல, நான் கூகுளோட குரோம் ப்ரௌசர் தான் பயன்படுத்துறேன். இப்ப அந்த ப்ரௌசர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அது என்னன்னா லொகேஷன். இந்த லொகேஷனை நீங்க டர்ன் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? இதுல ஒரு சில நன்மைகளும் இருக்கு, ஒரு சில தீமைகளும் இருக்கு. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முன்னாடிலாம் ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு ஆப்பை நம்ம பயன்படுத்துறோம்னா அந்த ஆப்புக்கு நம்ம பெர்மிஷன்லாம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா கூகுள்காரன் ஆல்ரெடி டிஃபால்ட்டா எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருப்பான். நம்மளுடைய போனோட ஸ்டோரேஜ், மைக்ரோஃபோனு, நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் அந்த ஆப் வந்து டிஃபால்ட்டா பயன்படுத்த தொடங்கிடும். எப்போ நீங்க அந்த ஆப்பை ஓபன் பண்றீங்களோ அது ஆக்டிவேட் ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா யூசர்ஸ்க்கு ஒரு பயம் இருந்துச்சு, இந்த மாதிரி டிஃபால்ட்டா நம்ம போன் உள்ள எல்லாத்தையும் அக்சஸ் பண்றதுக்கு இந்த கூகுள்காரன் கொடுக்கறாங்க, இதனால நம்முடைய பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி பாதிக்கப்படுது அப்படின்னு நிறைய யூசர்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கூகுள் மெல்ல மெல்ல அவருடைய பாலிசியை சேஞ்ச் பண்ணி இப்ப வரக்கூடிய எல்லா ஆப்ஸ்லயும் பெர்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செட் பண்ணலாம். இப்படி செட் பண்ணும் போது இப்போ ஒருத்தர் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும் போது அங்க ஒரு சின்ன ஸ்கிரீன்ல அனுமதி கேட்கும். எல்லாத்துக்கும் அனுமதி கொடுங்க, அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முறையா நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு அந்த ஆப் சொல்லும். அப்போ அந்த ஆப்புக்கு எது தேவையோ அந்த மாதிரி அனுமதி எல்லாத்தையும் நீங்க கொடுக்கலாம். ஸோ இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் கூகுளோட குரோம்ல லொகேஷனை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுளோட குரோம்ல நம்ம என்ன பாக்குறோமோ, எங்க இருந்து பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம கொடுக்க கூடாது கூகுளுக்கு அப்படின்னு நினைச்சு அதை என்ன பண்றாங்க, ஆஃப் பண்றாங்க. ஆனா அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கூட இருக்கு. பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவசி, இன்னொன்னு நம்ம போனோட பேட்டரியை கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாம். மற்றது நீங்க நிறைய இலக்க நேரிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு இடத்துல புது இடத்துல நின்றுக்கிட்டு நியரஸ்டா ஒரு ஏடிஎம் நீங்க தேடுறீங்க, உங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்ப நீங்க உங்க போனை ஓபன் பண்ணி கூகுளோட குரோம்ல போயிட்டு ஏடிஎம் நியர் மீ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கொடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு துல்லியமான ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டும் இல்ல, நீங்க கூகுள் மேப்ஸோட ஆப்பை பயன்படுத்தாம கூகுளோட குரோம் வழியா நீங்க கூகுள் மேப்ஸை பயன்படுத்தும் போது சரி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல உங்களால துல்லியமான டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியாது. கூகுளோட குரோமை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐ பட்டனுக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் பெர்மிஷன், இங்க லொகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது மஸ்டா கூகுளோட குரோம்ல நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா துல்லியமான டேட்டாவை நீங்க கலெக்ட் பண்ணணும்னா இந்த லொகேஷன் ஆன்ல இருக்கணும். நம்ம அதை டச் பண்ணுவோம். இப்போ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல அலோ ஒன்லி வைல் யூசிங் த ஆப். எப்பெல்லாம் இந்த கூகுளோட குரோமை பயன்படுத்துறோமோ அப்பெல்லாம் இந்த லொகேஷன் வந்து எனேபிள் ஆயிடும். அதை நம்ம செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யூஸ் ப்ரிசைஸ் லொகேஷன், இது வந்து கண்டிப்பா ஆன்லயே இருக்கணும். இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா அப்ராக்சிமேட் லொகேஷன், அதாவது ஒரு குத்து மதிப்பான லொகேஷன் தான் நமக்கு கொடுக்கும் இது ஆஃப்ல இருந்தா. இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துருவோம். அதுக்கப்புறம் கூகுளோட குரோமை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சர்ச்ல போயிட்டு பக்கத்துல ஏடிஎம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் தட்டின உடனே நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குது. ஒன்னா தட்டி பார்க்குறேன், ரொம்ப தூரத்துல காட்டுது. ஆனா நியரஸ்டா ஏடிஎம் காட்ட மாட்டேங்க. அப்படின்னா யூஸ் ப்ரிசைஸ் லொகேஷன், அதை நம்ம தட்டுவோம். தட்டினா ட்ரை அகெயின் வருது. கீழே பக்கத்துல ஒரு இமேஜ்ல ஒரு ஆரோ போட்டு ஏதோ காட்டுறாங்க. அதை சரி பண்ணா இது நார்மலா ஆயிரும் நினைக்கிறேன். எனிவே இதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இதுல இருந்து நம்ம வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் மேல இருந்து ஸ்கிரீனை டவுன் பண்ணுவோம். இந்த மாதிரி டவுன் பண்ணும் போது இங்க லொகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை மஸ்டா எனேபிள் பண்ணும். அதாவது போனோட செட்டிங்ல லொகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். டர்ன் ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம கூகுளோட குரோம்குள்ள போவோம். சரிங்களா? இப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒரு இமேஜை காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். டாப்ல பாத்தீங்கன்னா google.comக்கு முன்னாடி 2 சைடு ஒரு ஆரோ இருக்கு, பபிள் ஆரோ. அதை நம்ம தட்டுவோம். தட்டினா இங்க பெர்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம இது கூகுளுக்கு உண்டான ஒரு பெர்மிஷன். அப்போ லொகேஷன் ஆட்டோமேட்டிக்கலி பிளாக்டு
ஸோ இதை நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சா, இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ லொகேஷன் நம்ம வந்து அலோவ் கொடுத்துட்டோம் கூகுளுக்கு. இப்போ டோட்டல் நம்ம வெளியே வந்துடும். கம்ப்ளீட்லி நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் கூகுளோட குரோமை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். சர்ச்சில் போயிட்டு ஏடிஎம் நியர் மீ தட்டுவோம். தட்டினா இங்க பாருங்க துல்லியமான ரிசல்ட் நமக்கு கொடுத்துருச்சு. தென்காசி சூஸ் ஏரியா வச்சு கூட நம்ம பக்கத்தில் உள்ள ஏடிஎம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதை நம்ம தட்டுவோம். தட்டினா தென்காசி தான் துல்லியமான இது கொடுத்துச்சு. பார்த்தீங்களா, அங்கே பாருங்க நான் எங்கே இருக்கனோ அது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏடிஎம் எனக்கு காட்டுது. இது எல்லாமே நான் இருக்கிற பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய ஏடிஎம். ஸோ இப்படி தான் ஏடிஎம் மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட், அப்புறம் கேஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் பங்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கூகுளோட குரோம் வழியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். குறிப்பாக நீங்கள் கூகுள் மேப்ஸை கூட இந்த கூகுள் குரோமில் பயன்படுத்தும் போது லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன், மேலே பாருங்களேன், வித்தின் 1.6 கிலோமீட்டர் ஓப்பன் நவ், இந்த மாதிரி 2 பட்டன் கொடுத்துருக்கான். சரிங்களா, ஓப்பன் நவ் பார்ப்போமா, எந்த மாதிரி கொடுக்குங்க. ஓப்பன் நவ்னா எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் வந்து ஓப்பன்ல இருக்கு அதுக்குண்டான ரிசல்ட்டை கொடுக்க நினைக்கிறேன். அதே மாதிரி 1.6 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எங்கெல்லாம் ஏடிஎம் இருக்கு அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். செமல. அப்போ லொக்கேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுவும் கூகுளோட குரோம்ல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கூகுள் குரோம்ல மட்டும்தான் நீங்க ஏடிஎம், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடங்களை சர்ச் பண்ண முடியுமா, வேற ஏதாவது மாற்று வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுள் மேப்ஸ் இருக்கு. கூகுள் மேப்ஸ் வழியாவும் நீங்க என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணிட்டேன், ஏடிஎம் நியர் மீ டைப் பண்ணி சர்ச் பண்றேன். சர்ச் பண்ண பாருங்களேன், செம்மையா குடிச்சு பாருங்க. இது பெரிய லிஸ்ட். கூகுள் குரோம்லயாவது ஒரு 3 எண்ணத்தை காட்டுச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும். இது அப்படி இல்லை பாருங்க, எவ்வளவு ஏடிஎம் காட்டுது பாருங்க. அப்ப எது பெஸ்ட் நினைக்கிறீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு? கூகுள் மேப்ஸ் தான் பெஸ்ட் நினைக்கிறேன். ஐ திங்க். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. லொகேஷனை பத்தி ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால அநேகமா எல்லாருமே கூகுளோட குரோமை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்து நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டன் கொடுத்துருக்கான். இருந்தாலும் உங்க கண்ணில் ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.